வத்சு, எனக்கு கூட காஃபி வேணும். ரூமுக்கு எடுத்துவா. ஏமா காஃபி நம்பிக்கை தானே? கொண்டு போய் கொடுமா. கொடு. அம்மாடி வச்சலா, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் தான் ஆச்சே தவிர இன்னும் சாமி முகூர்த்தம் நடக்கலையோ? அவன் ஆம்பளை ரொம்ப அவசரப்படுவான். நீதான் கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கணும். என்ன? கவலைப்படாதீங்க, இப்போதைக்கு எங்க உறவு காஃபி குடுக்கற வரைக்கும் தான். ராஜாத்தி, என் தங்கம் சமத்து. இந்த பாருமா, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். நீ காஃபி கொண்டு போய் கொடு. வாமா வா. இந்த ஆட்கள் எல்லாரும் என்ன இடிச்ச வாய் நினைக்கிறேன். இன்னைக்கு 2ல 1 பாத்திர போறேன். விடுமுறைலாம் இல்லையா? விட மாட்டேன். விடுவண்ணா. ஐயோ, இப்ப நான் சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டுருவேன். எல்லாரையும் கூப்பிட்டு சினிமாவை கட்ட போற? இதெல்லாம் நமக்கு மட்டும் தான். ஐயோ விடுவண்ணா. கள்ளி கள்ளி, நீ மாட்டிக்கொண்ட. ஐயோ விடுவண்ணா. விடுங்கண்ணா. ஐயோ என்ன கைவிடா இதுல? இது A + B = என்னடா இதெல்லாம்? அக்கா, உங்க ஆத்துக்காரர் உன்னை விட்டுட்டு துபாய்க்கு போயிட்டாருங்கிறதுக்காக என்ன இப்படி பழி வாங்குறியே? நியாயமா? அப்பா, எனக்கு இது தேவையா? கல்யாணம் பெரிய விஷயம், அதுக்கு நாள் பாத்தீங்க. மத்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏன் இஷ்டப்படி விடக்கூடாத? அது இல்லடா நம்பி. அதான் ஏன் இல்ல? நாள் பார்த்து சாந்தி முகூர்த்தம் நடந்தாதான் உனக்கு பிறக்கிற குழந்தை அழகா இருக்கும். ஆமா, என்கிட்ட மட்டும் அப்படி சொல்லு. உங்க அப்பாவுக்கு நாள் பார்த்திருந்தா நீயாவது ஒழுங்கா பிறந்திருப்ப. சாமி, நீங்க ஐயரா? இல்லம்மா, ஐயங்கார். நீங்க எல்லாம் எங்க வீட்டுல சாப்பிடலாங்களா? என்ன தப்பு? இந்த பாருமா, ஜாதிங்கிறதெல்லாம் பேருக்கு பின்னாடி ஜம்பமா போட்டுக்கிறதுக்கு தான். வயிற்று பசிக்கு முன்னாடி இதை நிக்க முடியுமா? உலகத்துல மொத்தம் 2 ஜாதி தான்மா. ஒன்னு நல்ல ஜாதி, இன்னொன்னு கெட்ட ஜாதி. குழம்பு ஊத்துமா. ஏ சோத்துல கல்லா? உன் சோத்துல மண்ணை போட்டிருக்கேன், கல் இருந்தா தான் என்னம்மா? முழுங்க முடியலையா? உங்க அப்பனையே முழுங்கிருக்கேன், இதையே முழுங்க முடியாது. ஏங்க, எங்க வீட்டு சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குமா. எனக்கு உரைக்கிற அளவுக்கு உப்பு இருக்கேன். என்னல ஆகாயத்தை அண்ணாந்த பாத்துக்கிட்டு இப்போவாவது உங்க அண்ணாச்சி கிட்ட மங்களத்தை தான் கட்டிக்குவேன்னு சொல்லுவ. அண்ணனா அவரு சரியான ஜடம். அவர்கிட்ட யார் பேசுவா? அப்ப 50 ரூபாயில ஒரு வழிய சொல்லுங்க. முழு மொட்டையை அடிச்சுக்கிட்டு காவிய கட்டிக்கிட்டு கையில கம்மண்டலத்தை ஏந்திக்கிட்டு சாமியாரா போவ. வாங்க அண்ணாச்சி. என்னப்பா அம்மா, உன் பேர் என்ன? வந்து அதான் சேது. சௌக்கியமா இருக்கியா? இருக்கு அண்ணாச்சி. மங்களம் எப்படி இருக்கு? அவளுக்கு என்னப்பா அதிர்ஷ்டக்காரி. அவ கல்யாணத்துக்கு அருமையான பையன் கிடைச்சிட்டான்னு தந்தையை கொடுத்து பட்டணத்துல இருந்து பையன் வந்தாச்சுப்பா. பையன் பேரு ராஜா. பேர்ல மட்டும் இல்ல, அழகுலயும் ஒரு ராஜா. பையனை அறிமுகப்படுத்தி வச்சுடுறேன். ராஜா, ராஜாப்பையா வாடா. பையன் நல்லா குண்டா இருந்தான். போன மாசம் டைபாய்டு ஜுரம் வந்து துரும்பா இழைச்சுட்டான். பையனோட அப்பாவை பார்த்தா அசப்புல உசுலமணிய உரிச்சு வச்சிருப்பாரு. எப்படியோ மங்களத்துக்கு மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ணிட்டீங்க. ஆமா, இவ்வளவு செய்றீங்க. அண்ணாச்சி ஆறு. இசகையடா ஒரு கேள்வியை கேக்குற, சொல்றேன்பா. எப்ப சொல்றீங்க? இது என்ன மாசம்? பிப்ரவரி. அப்போ இந்த மாசம் 31ஆம் தேதி சொல்றேன். பிப்ரவரியில 31. நீ வட வச்ச நம்ம போல. நீங்க யாரு இதெல்லாம் ஏற்பாடு பண்றதுக்கு? வாடா. இல்லங்க. என்னப்பா? மங்களம் என் முறை பண்ணு. அப்படியா? இரு வாடா. பையன் ஆடி போய் நிக்கிறான். நீ வந்த வேலை முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊரு பக்கம் தலைய காட்டாத. இந்தா, நான் பேசினபடி 25 ரூபா சாப்பாடு போடுறேன். நீங்களா உனக்கு சாப்பாடா? கட்டுப்படி ஆகுதுப்பா. மேல 50 ரூபாயா போட்டு தரேன். ஹோட்டல்ல போய் சாப்பிடு.
அரை வயதுக்காவது வரும். ஓடு ஓடு, மெதுவா போடா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.